வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல பெருசா எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்படல. ஆனா குளோபல் மார்க்கெட்ல ஏதாச்சும் இம்ப்ரூவ்மென்ட் ஏற்பட்டிருக்கான்னு பார்த்தா, எந்த ஒரு இம்ப்ரூவ்மென்ட்டும் ஏற்படல. இருந்தும் நம்ம மார்க்கெட் வந்து தப்பிச்சிருக்கு. ஸோ கம்ப்ளீட்டா ஆப்பரேட் பண்றாங்க அப்டின்னே நம்ம எடுத்துக்கலாம். நேத்து நம்ம எஃப்ஐஐஸோட விற்பனைய பார்த்தோம். பயங்கரமா வந்து வித்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 8000 கோடிக்கு வித்திருந்தாங்க. நேத்தும் பெருசா எந்த விதமான சம்பவம் ஏற்படல. நேத்து சொல்லப்போனா நல்ல பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸே குடுத்திருந்தது. இன்னைக்கு பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, திரும்ப பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கு. மேபி செகண்ட் ஹால்ஃப் ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ ஏற்படுத்தலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ, இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஏற்றத்த நம்ம நம்பலாமான்னு கேட்டா டெஃபினட்டா நம்ப முடியாது. ஆனா, அ என்ன வேணா நடக்கலாம் மார்க்கெட்ல. அத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ, ஒன்ஸ் வந்து டிப் ஏற்பட்டதுன்னா, அப்போ ஃபோக்கஸ் பண்றத பத்தி திங்க் பண்ணணும். இப்போதைக்கு குளோபல் டென்ஷன் எதுவுமே வந்து குறையல. இன்னும் பார்த்தீங்கன்னா, சண்டை நடந்துட்டு வந்துட்டுருக்கு. அதுக்கு உதாரணமா க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டெய்லியும் 1.5% ஏறி புது ஒரு உச்சத்த பார்த்தீங்கன்னா, ரீச் பண்ணியிருக்கு. இத்தன பிரஷர் இருந்தும் கூட மார்க்கெட் ஏறுதுன்னா, சம்திங் ஏதோ ஒரு ராங் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தா இருக்கு. ஸோ தொடர்ந்து பார்ப்போம். இந்த வார் ரொம்ப நாட்களுக்கு நீடிக்காது. ஆனா டெஃபினட்டா ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். பட் அந்த அழுத்தத்தில நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இது நாள் வரைக்கும் நம்ம பல சான்ஸ பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்தரா கிடைச்சாலும் யூஸ் பண்றதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல வங்கி பங்குகள், பேங்க் செக்டார் பார்க்கும்போது ரொம்ப சுமாரான பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டுருக்கு. 400 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த பேங்க் நிஃப்டி டெலிவர் பண்ணியிருக்கு. அதே சமயத்தில ஆட்டோ செக்டார் பார்க்கும்போது இன்னைக்கு டேல ரொம்பவே சுமாரான பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இதில டாடா மோட்டார்ஸ் அண்டு டாடா மோட்டார்ஸ்ல கூட பெரிய வீழ்ச்சி இல்ல. பட் எம்&எம் ஒரு 1.25% இறக்கத்த குடுத்துருக்கு. ஸோ இன்னும் இறங்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாவும் இருக்கு. அதே மாரி ஹீரோ மோட்டார் கார்ப், நெக்ஸ்ட்டு எய்ச்சர் மோட்டார் போன்ற ஆட்டோ செக்டார் நிறுவனங்கள் இன்னைக்கு டேல செல்லிங் பிரஷர ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ சில கருத்துக்கள வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அதுவும் குறிப்பா இந்த ஆட்டோ செக்டார் பங்குகள பொறுத்தவரைக்கும். ஸோ இதில எம்&எம்ம வந்து சிறுமைப்படுத்தியும், டாடா மோட்டார்ஸ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூக்கி வச்சும் வந்து கருத்துக்கள் வந்து நடமாடிட்டு இருக்கு. சோசியல் மீடியாவ பொறுத்தவரைக்கும். ஸோ எம்&எம் கிட்ட பெருசா வந்து மாடல்ஸ் இல்ல. ஸோ ஒரு ஒரு சில மாடல்ஸ் அதுவும் குறிப்பா எஸ்யூவிஸ பேஸ் பண்ணி தான் எம்&எம் ஓடிட்டு இருக்கு. ஆனா டாடா மோட்டார்ஸ் அப்படி இல்லன்ட்டு கூச்சமே இல்லாம வந்து பேசுறாங்க. ஸோ டாடா மோட்டார்ஸ்ல ஏதாச்சும் செடான் இல்ல ஹேட்ச்பேக் நல்லா விக்குதா? டியாகோ விக்குது. ஒரு 7000 மாடல் வித்திருக்கு. ஆனா, ஸோ டாடா மோட்டார்ஸ் எத பேஸ் பண்ணி இருக்கு? அதுவும் எஸ்யூவிய பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ மகேந்திரா கம்ப்ளீட்டா வந்து எஸ்யூவி மார்க்கெட்ட டாமினன்ட் பண்றாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்டின்னே நம்ம வந்து சொல்லணும். பட் இருந்தாலும் அத பெருசா பேசுறதில்ல. கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, கருத்த மாத்தி மாத்தி அவங்களுக்கு தேவைப்பட்ட மாரி தான் வந்து இந்த இடத்துல பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ எம்&எம் பார்த்தீங்கன்னா, வெறும் எஸ்யூவி மார்க்கெட்ல மட்டும் டாமினன்ட் பண்ணல. இன்னும் பல இடத்துலயும் வந்து நல்ல ஒரு வளர்ச்சிய பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இதுக்கு முன்னாடி நம்ம இத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் விரிவா பார்த்தீங்கன்னா, நம்ம இத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். மற்ற இடத்துலலாம் எந்த மாரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்றாங்கன்ட்டு. ஸோ டாடா மோட்டார்ஸ்ல என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத பற்றியும் நம்ம கிளீனா வந்து பலமுறை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ எம்&எம்ல என்னென்ன சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வரக்கூடிய நாட்கள்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டதுன்னா, ஸோ இத பற்றி நம்ம இன்னும் வந்து விரிவா வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு குரோத் பார்த்தீங்கன்னா, எம்&எம்ல ஏற்படுங்கிறது தான் எதிர்பார்ப்பா வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரே ஒரு நிறுவனம் அப்படின்னு பார்த்தா, ஸோ இப்போ மார்க்கெட்டே கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, எஸ்யூவி ட்ரிவன் மார்க்கெட்டா தான் இந்தியா இருந்துட்டு இருக்கு. ஒரே நிறுவனம் வந்து எல்லா செக்மெண்ட்லயும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்னா, அது மாருதி சுசுகி மட்டும் தான். மாருதி சுசுகிய தவிர வேற எந்த நிறுவனமும் செடான் பெருசா விக்கல. ஹேட்ச்பேக்க பெருசா விக்கல. டொயோட்டா எடுத்துக்கோங்க. ஸோ கியா செல்டாஸ், கியா எடுத்துக்கோங்க. ஸோ மற்ற நிறுவனங்கள் ஹியூண்டாய் எடுத்துக்கோங்க. யாரும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேட்ச்பேக்கையும் பெருசா விக்கல. செடான்ஸும் பெருசா விக்கல. ஸோ இப்போ நம்ம மார்க்கெட் கம்ப்ளீட்டா எஸ்யூவி ட்ரிவன் மார்க்கெட்டா இருக்கு. அந்த எஸ்யூவி ட்ரிவன் மார்க்கெட்ட கம்ப்ளீட்டா ஆதிக்கம் செலுத்துறாங்க மகேந்திரா நிறுவனம். அப்படி இருந்தும் கூட அத்தன குறைகள் வந்து அந்த நிறுவனத்து மேல வந்து சுமற்றப்படுவது, ஒரு 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 ஃபேவரிசம் எடுத்து தான் வந்து பேசுறாங்க அப்படிங்கிறத நம்ம டெஃபினட்டா உணர்ந்துக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. ஸோ முழிச்சுக்கதும், முழிக்காமல் போவதும் உங்கள் கருத்து. உங்களுடைய ஒரு விருப்பம். ஸோ நான் இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள சொல்றேன். அதே மாரி ஸோ உண்மையான கருத்து எதுவோ அத வந்து பேசி தான் ஆகணும். ஸோ இதுக்கு எதிரா நீங்க ஏன் பேசுறீங்க? உங்க வேலைய மட்டும் பாருங்க. அப்படி இப்படின்ட்டு யாராச்சும் வந்து கமெண்ட் பண்ற மாரி இருந்தா, தயவு செஞ்சு வீடியோ பார்க்காதீங்க. ஸோ ஒரிஜினல் இந்த நான் இப்ப பேசின கருத்துக்கு எதிர்கருத்து இருந்தா நீங்க தாராளமா வந்து வைங்க. அத நான் டெஃபினட்டா வந்து
அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் சொன்னதுல ஏதாச்சும் தவறு இருந்ததுன்னா, "நீ தப்பா பேசியிருக்க" அப்படின்ட்டு கீழ கமெண்ட்ட போடுங்க. அத விட்டுட்டு சம்மந்தமே இல்லாம வந்து கீழ பேசிட்டு இருந்தா கண்டிப்பா எனக்கு கோவம் தான் வரும். ஸோ ஹைட் பண்ணிட்டு போறத தவிர எனக்கும் வேற வழி இல்ல. ஸோ உண்மைய பேசினா தயவு செஞ்சு கேட்கறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ நம்ம நண்பர்களோட ஆதரவும் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா உங்களுக்காக தான் நீங்க எனக்கு ஒரு சப்போர்ட்ட குடுப்பீங்கன்ட்டு தான் தொடர்ந்து இத பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஆனா உங்களுடைய ஆதரவும் எனக்கு இல்லன்னா, ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ஒரு 3வது ஆள் மாரி ஒரு செய்திய வாசிச்சுட்டு ஸோ என்னென்ன கன்டென்ட்டுக்கு ஒரு ஹைப் வருமோ, அத மட்டும் பேசிட்டு போறதுக்கு எனக்கும் வந்து தெரியும். ஸோ அதனால நண்பர்களோட ஆதரவ நான் கண்டிப்பா வந்து எதிர்பார்க்கிறேன். ஸோ இந்த மாரியான ஒரு விஷயங்கள் உங்களோட ஆதரவு இல்லாம வராது அப்படிங்கிறத நான் திரும்ப வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கிட்ட அப்டேட்குள்ள நம்ம போவோம். நம்ம பார்க்க போறது, ஸோ இந்த ஈரானோட பஞ்சாயத்து தான். ஸோ இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இந்த டோல் சிஸ்டத்த பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம். ஸோ பல செய்திகளும் வந்து வந்துட்டு தான் இருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இவங்க டோல் வந்து கலெக்ட் பண்ணதாவும், ஒரு சில கப்பல்களிடமிருந்து கலெக்ட் பண்ணதா நமக்கு தகவல் வந்திருக்கு. இந்த பேமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ சைனாவோட யுவான்ல வந்து கலெக்ட் பண்ணப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் இல்ல. இப்போ வந்து நம்ம இந்தியா அண்ட் சைனாக்கெல்லாம் பெருசா வந்து இப்போதைக்கு எந்த டோலும் வந்து விதிக்கப்படல அப்படின்ட்டும் தெரியப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்லி நேஷன் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா ஃபியூச்சர்ல இந்த வாரெல்லாம் நடந்து முடிஞ்சு, ஸோ ஒரு செட்டில்மெண்ட் நடக்கும்போது இந்த டோல் சிஸ்டம் வந்து உருவாகலாம். இந்த டோல் சிஸ்டத்து மூலியமா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இவங்களுக்கு எப்படியும் வந்து ஒரு 70லேருந்து 80 பில்லியன் டாலர் வரைக்கான வருமானம் ஈரானுக்கு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நிலவிட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம். இதன் மூலியமா நல்ல ஒரு வருமானம் ஈரான் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அதற்கான விலையை குடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இது ரொம்ப நாட்களுக்கு இந்த வார் நடக்காது. ஸோ இந்த டோல் சிஸ்டம் தான் டெஃபினட்டா வந்து ஃபியூச்சர்ல ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டாடா குரூப் கிட்ட இருந்து ஒரு அப்டேட். ஸோ இந்த சந்திரசேகர் அவரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்த ஒரு மனிதர் தான். ஆனா ரொம்ப வந்து ஓவர் பில்டப் வந்து இந்த சந்திரசேகர் மேல முன் நாட்களில் வந்து கொடுக்கப்பட்டது. ஆனா ஸோ இந்த நோயல் டாட்டாவோட திடீர்னு அதிரடி திருப்பத்தின் காரணமா எந்த அளவுக்கு இவர தூக்கி வச்சு பேசுனாங்களோ, அதே நபர்கள் பார்த்தீங்கன்னா, நோயல் டாட்டா தான் சரி. ஸோ ஓனர் எடுக்கிறது தான் முடிவு அப்டின்ட்டு சந்திரசேகர கழட்டியே விட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு காலத்துல நல்ல பில்டப். அவங்க வந்து அதாவது இந்த ப்ரொமோட்டர் குரூப் வந்து கொஞ்சம் இவர கழட்டி விட போறது அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அப்படியே யார் யாரெல்லாம் இவர சந்திரா, சந்திரா அப்படின்ட்டு ஆதரவு குடுத்தாங்களோ, அப்படியே போட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களும் மிதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இதுதான் உலகம். இத வந்து நம்ம டெஃபினட்டா வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இப்ப சந்திரசேகர் முன்னாடி பல சவால்கள் இருக்கு. வரக்கூடிய ஜூன் மாதத்துக்குள்ள அவர் வந்து நஷ்டத்துல போற கம்பெனிஸ எப்படி ரிவைவ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு 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 விஷயத்த, ஒரு ரோட் மேப்ப வந்து முன் வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ ஒரு ஒரு விஷயமும் வந்து திணிக்கப்பட்டிருக்கு. இவர் இத பண்ணி தான் வந்து ஆகணும். ஸோ இது இவருடைய பொறுப்பும் கூட. இது இப்போ எந்தெந்த நிறுவனங்கள்னால நஷ்டம் ஆயிருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஒண்ணு ஏர் இந்தியா. ஸோ பெரும் அளவுக்கான நஷ்டம் ஏர் இந்தியா மூலியமா ஏற்பட்டிருக்கு. 2வது டாடா டிஜிட்டல். ஸோ இந்த பிக் பாஸ்கெட்டு, அடுத்தது இந்த டாடா நியோ, டாடா கிளிக்கு, குரோமா இந்த மாரி நெறைய இன்னும் இருக்குல்ல. ஸோ இதில எதுவுமே பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் குடுக்கல. விளங்காம தான் போயிட்டுருக்கு. நெறைய பணத்த பார்த்தீங்கன்னா தின்னுட்டு இருக்கு. ஸோ பிக் பாஸ்கெட் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நல்லா வந்து ஒரு ஒரு டாப் பொசிஷன்ல இருந்தது. ஆனா இப்போ பிக் பாஸ்கெட் எல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் இல்ல. ஸோ அவங்கள காலி பண்ணிட்டாங்க. Zomatoவோடதும், Swiggyயோடதும் சேர்ந்து அவங்களும் குரோசரி டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ்கெட் எல்லாம் வந்து அடிச்சு நிமித்திட்டாங்க. ஸோ எப்படி இந்த டன்ஸோ ரிலையன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பேக் ஃபயரா மாறுச்சு. ஸோ அது ரிலையன்ஸ் யோசிக்கவே இல்ல. அத ரைட் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஒரு 1600 க்ரோர்ஸ் கிட்ட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நஷ்டம் வந்து ஏற்பட்டது. ஆனா, அத பண்ணி தான் ஆகணும். பிசினஸ்னா இருக்கத்தான் செய்யும். லாபம், நஷ்டங்கிறது இருக்கும். ஆனா, அந்த டன்ஸோ நஷ்டத்த ஐயோ! இது பெரிய ஒரு ஃபெயிலியராட்டம் வந்து ஊதி பெருசாக்குனாங்க. ஆனா, இங்க டாடா நியோ போச்சு. பிக் பாஸ்கெட்ல பெரிய நஷ்டம். ஆல்மோஸ்ட் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நஷ்டத்த தான் சந்திச்சுட்டு இருக்கு. ஆனா, மேற்கொண்டு டாடா குரூப் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பணத்த போட்டுட்டு இருக்காங்க. இது நாள் வரைக்கும் ஒரு 24,000 கோடி வரைக்கும் பணத்த வந்து அதுக்குள்ள போட்டிருக்காங்க. போட்டு எந்த ஒரு பலனும் இல்ல. டாடா நியோ ஒரு காசுக்கும் ஆகாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இருக்கு. இத ரிவைவ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு பக்கம் Zomatoவெல்லாம் ரூ. 1 ஸ்டாக் அப்படின்னு சொல்லி போட்டு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்ற ஒரு இரட்டைத்தன்மை இருக்கக்கூடிய ஆட்கள் நெறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ நமக்கு ஏற்ற மாரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்ட கிரியேட் பண்றது மிகவும் தவறான ஒரு செயல்ங்கிறது என்னுடைய கருத்து. இப்படி நம்ம பண்ணணும்னா இன்வெஸ்ட்மென்ட்ல டெஃபினட்டா வந்து ஒரு வெற்றிய வந்து சந்திக்க முடியாது. அதேமாரி இந்த மாரியான கருத்துக்கள நம்ம ஃபாலோ பண்ணுனாலும், நம்மளுடைய இன்வெஸ்ட்மென்ட் டிசிஷனும் பெரிய அளவுக்கு ஒரு தவறா போய் முடிவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ தவறுனா தவறு தான். ஸோ நஷ்டம் பண்ணிட்டான்னா நஷ்டம் பண்ணிட்டான் தான். இதிலருந்து இவன் வெளிய வரான்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும்.
தெரியும். ஸோ இந்த டாட்டாலாம் லாபம் பண்ணாமல் இதிலேருந்து பேக் அடிக்க மாட்டாங்க அப்படி இப்படின்ட்டும் உருட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஸோ இதுக்கு முன்னாடியே டாடா டொக்கோமோல நஷ்டம் பண்ணி இழுத்து மூடிட்டு வெளியே வந்திருக்காங்க. இன்னும் பல விஷயங்கள்லையும் அதே மாதிரி வந்திருக்காங்க. அதனால் ஸோ தொட்டதெல்லாம் வந்து நாங்கள் வெற்றி ஆக்குவோம் அப்படின்ட்டுலாம் வந்து சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா லாபம் நஷ்டம் அப்படிங்கிறது சாதாரணம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதிலிருந்து எப்படி வராங்க வந்து எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் வணிகத்தை கட்டமைக்கிறாங்கங்கிறத பொறுத்து தான் ஒரு நல்ல பிஸ்னஸே வந்து அமையும். ஸோ நல்ல பிஸ்னஸ் மேனும் வந்து இருப்பாங்க. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு 1600 கோடி டன்சோக்கு அந்த ஊதுனாங்க. பட் இங்கே இவ்வளோ கோடி நஷ்டம் நடந்திருக்கு. அந்த ஊதுவாங்களா அப்படிங்கிறத நீங்களே கேட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஆரோ ஃபார்மா கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ ஆரோ ஃபார்மாவோட சப்சிடரியான கியூர் டெக். ஸோ இந்த கியூராடெக் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேஸ் 3 ரிசல்ட் ஒரு அலர்ஜி ட்ரக்கான பேஸ் 3 ரிசல்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு தான் வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு பயோசிமிலர் தான். ஸோ இந்த ட்ரக்கோட பிராண்டட் ட்ரக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $1.7 பில்லியன் அளவுக்கான விற்பனை பண்ணக்கூடிய ஒரு ட்ரக்காக வந்து இருக்கு. இது ஆரோ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தி. என்னைக்கு இதுக்கான அப்ரூவல் கிடைக்குதுங்கிறது நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ இந்த பேட்ரி ஸ்டோரேஜ் சிஸ்டத்தை வந்து நம்ம நாட்டில் இன்னும் வேகப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அதற்கான டெண்டரை பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஒரு சில மாதங்களில் வந்து கவர்மெண்ட் வந்து ஆரம்பிக்க போகிறதா நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. இதில் எந்தெந்த நிறுவனங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இதனால் ஏதாச்சும் ஒரு நல்ல பயன் இந்த பேட்ரி மேனுஃபேக்சரிங் நிறுவனங்களுக்கு கிடைக்குமாங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கணும். ஸோ யார் வந்து இந்த ஏலத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கங்கிறத பார்ப்போம். ஸோ முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய பேர் இந்த அமரராஜா எக்ஸைடெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ என்ன நடக்குதுங்கிறது தொடர்ந்து வந்து ட்ராக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு முன்னேற்றம் நடக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம எஸ்டிமேட் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா ஸோ பார்ப்போம் பொறுத்திருந்து. இந்த பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் ஒரு ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு வளருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பட் அதில் பல நிறுவனங்களும் பங்கு பெறும். ரிலையன்ஸ் பங்கு பெறும், டாட்டா டெஃபினட்டாக வந்து பங்கு பெறும். ஸோ இந்த நிறுவனங்கள் ரெண்டும் பெருசாக இருக்குது. இது போக வாரியும் வந்து பங்கு பெறும். அவங்களும் பேட்டரியில் பெரிய அளவுக்கு பணத்தை வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஹெவியான ஒரு காம்படிஷன் இருக்கும். சொல்லப்போனால் ஓலா நிறுவனம் கூட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஏன்னா அவங்களும் ஒரு 5 ஜிகாவாட்கான இந்த பேட்டரி செல் மேனுஃபேக்சரிங்கை வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதனால் ஓலா எலக்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி ஸ்டோரேஜ் மேனுஃபேக்சரிங்கில் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேல ஒரு ரயில்வே ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 12% வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. என்ன ரீசன்னு பார்த்தா ஒரு 650 கோடி மதிப்பிலான ஒரு கான்ட்ராக்டை வந்து வின் பண்ணியிருக்காங்க. டிட்டாகர் ரயில் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான். ஆல்ரெடி இந்த பங்கு ஒரு ஓவர் வேலிட் பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த நியூஸை காரணம் காட்டி ஒரு 12% வரைக்கான ஏற்றத்தை இன்னைக்கு டேல இந்த ஸ்டாக் வந்து அடைஞ்சிருக்கு. ஸோ அது போக இவங்களுடைய ஏபிஎஸ் மாறும். ஸோ ரெவன்யூ வந்து இன்னும் அதிகமாகும் அப்படின்ட்டு பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா இந்த அனலிஸ்ட் எல்லாம் வந்து தெரியப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் ஆல்ரெடி இந்த பங்கு ஓவர் வேல்யூடாக இருக்குது. ஸோ இவங்க அந்தளவுக்கு க்ரோத்தை கொடுப்பாங்களா? இதுக்கு முன்னாடி பல கான்ட்ராக்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. பட் எந்த ஒரு க்ரோத்தும் வந்து ஏற்படலை. அப்படியே சஸ்டைன் தான் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம தலையில் கட்டுறதுக்கான ஒரு முயற்சியாக இது இருக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எப்படி வந்து இந்த ஆர்விஎன்எல் பற்றி நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அங்கேயும் பல கான்ட்ராக்ட்ஸ் வந்து வின் பண்ணாங்க. அப்படியெல்லாம் இருந்தும் கூட பங்கு பார்த்தீங்கன்னா எந்த பர்ஃபார்மன்ஸும் பண்ணலை. அதாவது ஷேர் ப்ரைஸ் மட்டும் இல்லை, ஸோ ஃபினான்ஷியலாகவும் நம்ம சொல்கிறோம். அதே தான் இங்கேயும் நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்பப்போ இந்த மாதிரியான ஒரு ஏற்றத்தை காமிச்சு நம்மளை மாட்ட வைக்கிறதுக்கான முயற்சி நடக்கும். அதிலிருந்து நீங்கள் தான் வந்து தெளிவாக தப்பிச்சுக்கணுங்கிறதும் என்னுடைய ஒரு ஒப்பீனியன். அதை பற்றியும் நம்ம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் ஒரு எச்சரிக்கையை கொடுத்துட்டு தான் வந்து போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் யோசித்து ஒரு நல்ல டிசிஷனை எடுத்து அலசி ஆராய்ஞ்சு எடுக்கும்போது நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாட்டாமல் இருப்பீங்கங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.